இன்னைக்கு ராக்கெட் ஸ்டவ்வில் கறி இட்லி பண்ண போகிறோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இட்லி தான் இருக்கும் வீட்டில். வெஜிடபிள் இட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, தட்டு இட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சீஸ் இட்லி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. கறி இட்லி பண்ண போகிறோம். இன்றைக்கி டோட்டலாக 2 வேலை இருக்குது நம்மளுக்கு. ஒன்று வந்து இந்த ராக்கெட் அடுப்பு பண்ணுறது, ரெண்டாவது நம்ம கறி இட்லி பண்ணுறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சமமான பகுதி வேணும். ஸோ சமமான பகுதி இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை சமப்படுத்தி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த இடம் ஃபுல்லாக சமமாக இருக்குது. நம்ம வழக்கமாக இருக்கிற தோட்டத்தில் தான் இன்றைக்கி நம்ம ராக்கெட் அடுப்பு செட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, நல்லா பா வடிவில் நம்மளுக்கு வந்துருக்கு. இது மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா இரும்பு வலை. நீங்கள் இந்த மாதிரி எந்த வலையாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அரைக்கல் கோக்குற மாதிரி நம்ம இப்படி கல் வைக்கிறோம். வந்து இங்கே ஒரு அரைக்கல் வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கல் நீங்கள் ஃப்ளாட்டாக எடுத்துக்கங்க. கல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அடுப்பு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ராக்கெட் அடுப்பில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வலைக்கு மேலே உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி கல் அடிக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ராக்கெட் அடுப்பில் நம்மளுக்கு ஸ்டீம் கம்மியாகுது. ஸ்டீம் மீன்ஸ் நம்மளுக்கு மேலே வருது இல்லையா நெருப்பு, அந்த நெருப்பு வந்து கம்மியாகுது. ஸோ எல்லோரும் பண்ணுற தப்பை வந்து நம்ம இன்றைக்கி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கு மேலே இன்னொரு கல் எடுக்கிறோம். இங்கே ஒரு அரைக்கல். பார்த்தீங்கன்னா நம்ம 3 லேயர் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயருக்கு அப்புறம் நம்ம இரும்பு வலை போட்டிருக்கோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. அடுத்து ஒரு செங்கல் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு செங்கல் இருக்குது. அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த செங்கல் லாக் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த எஜ்ஜுக்கு கொண்டாந்துருங்க. இது இங்கே இந்த எஜ்ஜு கார்னர் இருக்கணும். அதுக்கப்புறம் இப்படி அடிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்கொயர் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்கொயர் தான் நம்மளுக்கு வேணும். இந்த 4 இடத்தையுமே வந்து இப்போ நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்த லாக் பண்ணிக்கலாம். அடுத்த கல் பார்த்திங்கன்னா இந்த இடம் லாக் ஆகிரும். அதுக்கு அடுத்த இடம் நம்மளுக்கு இந்த இடம் லாக் ஆகிரும். இப்போ இந்த இடம் நம்ம ஏன் கல்லை லாக் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும் போது கல் சரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம கல் சரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் லாக் பண்ணி எடுக்கிறோம். இன்னும் 2 லேயர் நம்ம அடுக்க வேண்டியிருக்கு, அடிக்கிடலாம். அதே மாதிரி தான் இதுலேயும் லாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 பக்கமும் லாஸ்ட்டாக உள்ள கல். நம்ம ராக்கெட் அடுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம 7 அடுக்கு வந்துருக்கு நம்மளுக்கு. 1 2 3 4 5 6 7. இந்த 7 அடுக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அடுக்கு வச்சுருக்கோம், அதுக்கடுத்து வலை வச்சுருக்கோம், அதுக்கடுத்து ஒரு அடுக்கு வச்சுருக்காங்க, அதுக்கடுத்து உடனே வந்து 3வது லேயரை வந்து 2வது லேயருக்கு கொண்டாந்துறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரீம் கரெக்டாக கிடைக்கிறது கிடையாது. 2வது விஷயம், உள்ள அளவுக்கு அதிகமான நம்ம விறகு வைக்க முடியாது. அளவாக தான் விறகு நம்ம வைக்க முடியும். இந்த லேயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விறகுக்கு மட்டுமே 2 லேயர் வச்சுருக்கோம், நீங்களே பார்த்தா தெரியும். ஸோ அடுத்து நம்ம சமைக்கிறது எப்படின்னு போயிடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ராக்கெட் அடுப்பு முடிச்சுட்டோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. அடுத்து இந்த 4 கல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே பாத்திரம் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த பாத்திரம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஸ்டீம் வர்றதுக்கும், நம்ம இந்த 4 கல் வச்சோம்னா மேலே உள்ள பாத்திரம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு லாக் ஆகி நின்றுக்கும். நீங்கள் நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டு கேஸ் அடுப்பில் உள்ள ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம இன்றைக்கி தோட்டத்தில் இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி கல் வச்சுருக்கோம். இந்த கல் நம்ம எப்படி செட் பண்ணணும்னா, முதல்ல களிமண் வச்சுட்டு அதுக்கு மேலே கல் வைக்கணும். வாங்க பார்க்கலாம். தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிருக்காங்க. ஸோ அந்த மண்ணை தான் நம்ம இப்போ எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று, அடுத்து இந்த களிமண்ணுக்கு மேலே வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைடு நம்ம களிமண்ணில் கல் வச்சிட்டோம். இந்த அடுப்பு எரியும் போது இந்த அடுப்போட ஹீட்லேயே வந்து
இந்த களிமண் எல்லாமே செட் ஆயிரும். ராக்கெட் ஸ்டவ் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம கறி இட்லிக்கு சிக்கன் எடுத்துருக்கோம். இந்த சிக்கனை தான் இப்போ நம்ம போன்லெஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா சிக்கன் எடுத்துக்கலாம், இல்லை மட்டன் எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு சிக்கன் எடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து சிக்கனில் போன்லெஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் இருக்கு இல்லையா? ஸோ லெக் பீஸில் இந்த சென்ட்ரு பீஸை வந்து நம்ம வெட்டுறோம். வெட்டிட்டா இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டு கொடுத்து எடுத்து இங்கே வெட்டுறீங்க. அடுத்த பீஸ் அதே மாதிரி தான் இந்த ஜாயிண்ட்லேருந்து வெட்டுறீங்க. போன்லெஸ் கட்டாச்சு. இந்த பீஸை வந்து இப்படி ஒன்று அவ்வளோ. இது நம்மளுக்கு போன்லெஸ் கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா கறி இட்லி செய்யறதுக்காக நம்ம ராக்கெட் அடுப்பு ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ராக்கெட் அடுப்பு கொழு கொழுன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. சூப்பராக கறி இட்லி சமைக்க போகலாம் வாங்க. கறி இட்லிக்கு நம்ம மசாலா ப்ரிப்பரேஷன் போயிடலாம். ஸோ மெயினாக வந்து அந்த கறி இட்லிக்கு உண்டான மசாலாவை தான் நம்ம போகிறோம். அடுப்பு நல்லா கொழுந்து விட்டு எரியுது. கம்பச்சி, கறி இட்லிக்கு நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறோம். ஆயில் ஊற்றிடலாமா? சரிங்க. பூண்டை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலில் கார்லிக் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்ன பீஸாக. இப்போ போட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கன் போட்டாச்சு. அடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுடலாம். மிளகாய் தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், சிக்கன் நம்மளுக்கு நல்லா வெந்து பாயில் ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம சால்ட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணி நம்ம இறக்கிடலாம். சிக்கன் நல்லா கமகமன்னு வந்துருச்சு. அடுத்து நம்ம இதை இறக்கிட்டு இட்லி சுடுறது எப்படின்னு பார்த்துடலாம். இதோ இட்லி பாத்திரம் ரெடியாக இருக்குது. வாங்க. இப்போ கறி இட்லி ப்ரிப்ரேஷன் போயிடலாம். இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் இட்லி மாவு உரைக்கிறோம் இல்லையா? ஸோ அதே இட்லி மாவு தான். அந்த இட்லி மாவில் உப்பு இல்லாமல் நம்ம எடுத்துருக்கோம்.
நம்ம ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் உப்பு தேவையில்லை. இப்போ கறி இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி அரை மாவு ஊற்றியாச்சு. இதில் வந்து நம்ம உள்ள சிக்கன் வைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நம்ம இட்லி மாவு போட்டு அதுக்கு மேலே கறி போட்டு இப்போ அதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம இட்லி மாவு போடணும். போட்டுடலாம். ரெண்டு தட்டு இட்லி ஊற்றியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக 3வது தட்டு இட்லி ஊற்றிடலாம். சம்பாஜி இட்லி எல்லாம் ஊற்றியாச்சு, மூடிடலாமா? அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதோ மூடிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராகி நெருப்பு பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு பயங்கர ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்லா ஜூன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. கண்டிப்பாக 10 நிமிஷத்தில் ஆக வேண்டிய இட்லி 5 மினிட்ஸில் ஆயிருன்னு நினைக்கிறேன். இட்லி நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இட்லி எடுத்துடலாம். ரொம்ப கம்மன்னு இருக்கு. கம சிக்கன் இட்லி ரெடி. மசாலா ஃப்ளேவர் அப்படியே இருக்கு அழகா. மசாலா வாசம் தட்டுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமன்னு கறி இட்லி ரெடி ஆயிடுச்சு. என்னடா ஆரம்பத்துலேருந்து கமன்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, உண்மையிலே அந்த அளவுக்கு கமன்னு தான் இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ரெகுலராக இவங்க தோட்டத்தில் தான் நம்ம சமையல் பண்ணுறோம். இன்றைக்கி அந்த தோட்டத்துக்கார வந்திருக்காரு. அவங்களோட சேர்ந்து சாப்பிட்றலாம். தம்பி சாப்பிடுவோமா? கறி இட்லி நீ சாப்பிட்ருக்கியா? நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிடலாம் ஜி. சாப்பிடலாமா? எடுத்துக்கப்பா. தம்பி இட்லி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வீட்டில் சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி? சாப்பிட்டது இல்லையா? அம்மாவை நீ செஞ்சு தர சொல்லு, சரியா? இந்த வாரம் சண்டே செய்யணும்னு சொல்ல மாட்டேன். அவ்வளோதாங்க வீடியோ. கறி இட்லி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது, உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டினியூவாக தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணால் எங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்கள் வேல்ஃபுட் டீமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ கண்டிப்பாக வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.